இல்ல சார், மாணிக் தாக்கூரோ, ஜோதிமணியோ, கார்த்தி சிதம்பரமோ, பிரவீன் சக்கரவர்த்தியோ எல்லா இளைஞர்களும் வேற ஒன்று பேசுகிறார்கள். நீங்க வேற ஒன்று பேசுறீங்க. நீங்க தடுக்கிறீங்களா? அவங்களுடைய இளைய தலைமுறையுடைய உத்வேகத்தை பழைய ஆட்கள் பூரா ஒரு சீட் வாங்கினா போதும். அவங்க என்ன பேசுனாங்க, நாங்க என்ன மாத்தி பேசிட்டோம்? ஏன் நீங்க இவ்வளவு நேரம் சொல்லிட்டு திரும்பி முதல்ல ஆரம்பிச்சாங்க. நாமளே இதுதானே ஆரம்பத்துல சொல்றோம். ஏங்க இது எல்லாருடைய கருத்து தான் நாங்க சொல்லிட்டோமே. இப்ப அவங்கெல்லாம் மட்டும் சொல்றாங்க, நாங்க சொல்றோம். காங்கிரஸ் கட்சியுடைய சொத்து குழு உறுப்பினர், செயற்குழு உறுப்பினராக இருந்தவர் வெளியே போகும்போது திமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டு தமிழ்நாட்டுக்காக சொல்றாரு. நீங்க சொத்து கமிட்டில எல்லாரும் சேர்க்க மாட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியும். நான் வந்து அது வந்து ரொம்ப பழைய 45 வருஷமா ஒரே கட்சியில ஒரே ஆள் இருந்தா. நான் ஒன்று உங்களுக்கு சொல்றேன், கேட்குறீங்களா? அவர் போனவர் இப்ப சொத்து கமிட்டியில இல்ல. அது தெரியுமா உங்களுக்கு? இருந்தாரா இல்லையா? இருந்தார். அவ்வளவுதான். அதேங்க, அது 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார். செங்கோட்டை இல்ல சார், செங்கோட்டை தாவேக்கெல்லாம் சேரும்போது ஏடிஎம்கே இல்ல, உங்களுக்கு தெரியுமா? 2 நாளைக்கு முன்னாடி தான் அவர் போனாரு. அப்புறம் நீக்கிட்டாரு, அப்புறம் போறாரு. இதுல இருக்கு சார், இருக்கு. அவர் இருந்தாரா இல்லையா சார்? அது எல்லாரும் தாங்க ஒரு கட்சி. விட்டுருங்க சார், பழைய காங்கிரஸ்காரே வச்சுக்கோங்க சார். காங்கிரஸ்ல இல்ல வச்சுக்கோங்க சார். ஒன்னு சொல்ல போனா அவர் பேர் கூட நீங்க சொல்ல. அவர் பேர் என்னன்னு சொல்லுங்க. சூரிய பிரகாசம் நினைக்கிறீங்க? அதான் சார். நான் வந்து உங்களுக்கு தெரியும்ல சார், எனக்கு தெரியாது சார். சொத்து கமிட்டில நீங்க மாநில தலைவரா இருந்தவர், உங்களுக்கு கண்ட்ரோல் இருந்துச்சு. நான் மாநில தலைவராக இருந்த பொழுது அவர் இல்ல. ரைட். அது எடுத்து ஆனா காங்கிரஸ் நான் என்ன சொல்ல வரேங்க, ஒரு தோழர் ஒருத்தர் அந்த கட்சி பிடிக்காம இன்னொரு கட்சிக்கு போயிட்டாருங்கிறது தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ அது ஒன்றும் புதுசு இல்லை.